எங்க எந்த இடத்துல அவர் மறுதலிச்சாரோ அதே இடத்துல ஆண்டவர் சாட்சியா நிறுத்துகிறார். ஆமென். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பலனடைந்து, அப்புறம் பலனடைந்து மாத்திரம் இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எருசலேம்ல, எங்க எருசலேமை விட்டு போக கூடாது சொன்னாங்களோ, இப்போ ஆண்டவர் சொல்ல, நீங்க எருசலேம்ல, யூதேயால, சமாரியால, பூமியின் கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு சாட்சிகளா. எருசலேமை விட்டு போக வேண்டாம்னு சொன்னவங்க இப்ப சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்க எருசலேம்ல மாத்திரம் இல்ல, யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் சகல பரியந்தமும், உலகத்தின் சகல பரியந்தமும், பூமி முழுவதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, சாட்சிகளா. நம்முடைய எல்லையை பெரிதாக்குகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய எல்லையை ஆண்டவர் விஸ்தாரமாக்குகிறார். எப்ப தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஆளுகை நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது. ஆமென். சரி, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எல்லைகள் விஸ்தாரமாகவில்லை, வளர்ச்சிகள் இன்னும் காணப்படவில்லை.